இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு 25 சிம்பிள் அண்ட் ஈஸியான சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இது மாதிரி 25 சென்டென்ஸ் வீடியோஸ் போட்டே இருக்கோம் இல்லையா? அதை கவனிக்கணும், திரும்ப பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க இதெல்லாம். இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணாலே போதும், நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். இதுக்கு இங்கிலீஷில் வி போத் லைக் ஈச் அதர், வி போத் லைக் ஈச் அதர் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் அப்படின்னா வி போத் லைக் ஈச் அதர் அப்படின்னு சொல்லணுங்க. நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி யூஸ் பண்ணணும், இருவரும் அப்படிங்கிறதுக்கு போத், ஒருவரை ஒருவர் அப்படிங்கிறதுக்கு ஈச் அதர் யூஸ் பண்ணணும், விரும்புகிறோமுக்கு லைக் யூஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் அப்படின்னா வி போத் லைக் ஈச் அதர் அப்படின்னு சொல்லணுங்க. செகண்ட் சென்டென்ஸ், வேறு என்ன உனக்கு வேண்டும், வேறு என்ன உனக்கு வேண்டும். இதுக்கு வாட் எல்ஸ் டு யூ வாண்ட், வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை முறைக்காதே, அவனை முறைக்காதே, அவனை முறைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டேர் அட் ஹிம், டோன்ட் ஸ்டேர் அட் ஹிம் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தேவையில்லாமல் பேச வேண்டாம், தேவையில்லாமல் பேச வேண்டாம். இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டாக் அன்னெசரிலி, டோன்ட் டாக் அன்னெசரிலி அப்படின்னு சொல்லணுங்க. தேவையில்லாமல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் அன்னெசரிலி அப்படின்னு யூஸ் பண்ணும். பேச வேண்டாம் அப்படின்னா டோன்ட் டாக் யூஸ் பண்ணும். ஸோ தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னா டோன்ட் டாக் அன்னெசரிலி அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உட்காரலாமா, நான் உட்காரலாமா. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? மே ஐ சிட் டவுன், மே ஐ சிட் டவுன் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேலி செய்வதை நிறுத்துங்கள், கேலி செய்வதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஸ்டாப் கிட்டிங், ஸ்டாப் கிட்டிங் அப்படின்னு சொல்லணுங்க. கேலி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கிட்டிங்னு யூஸ் பண்ணோம், நிறுத்துங்கள் ஸ்டாப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ கேலி செய்வதை நிறுத்துங்கள் அப்படின்னா ஸ்டாப் கிட்டிங் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ ஆம் வெரி ப்ளீஸ்ட் டு மீட் யூ, ஐ ஆம் வெரி ப்ளீஸ்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக உள்ளது, உங்களுடன் பேசுவது மகிழ்ச்சியாக உள்ளது. இதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் நைஸ் டு டாக் வித் யூ, இட்ஸ் நைஸ் டு டாக் வித் யூ அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் மிகவும் அன்பானவர், நீங்கள் மிகவும் அன்பானவர். இதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் வெரி கைண்ட், யூ ஆர் வெரி கைண்ட் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ யூஸ் பண்ணும், மிகவும் அன்பானவருக்கு வெரி கைண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும். நீங்கள் சாப்பிடுவதில் கவனமாக இருங்கள், நீங்கள் சாப்பிடுவதில் கவனமாக இருங்கள். இதுக்கு இங்கிலீஷில் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட், பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எதுவும் மிச்சமில்லை, எதுவும் மிச்சமில்லை. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்வீங்க? நத்திங் இஸ் லெஃப்ட், நத்திங் இஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? வெரி கிளாட், வெரி கிளாட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ரொம்ப பயப்படாதீங்க, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா டோன்ட் பேனிக், டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லணுங்க. பயப்பட வேண்டாம் அப்படின்னா டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்ககிட்டலாம் பயப்பட வேணாம் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு இதை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா பயப்பட வேணான்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு
தாகமாக இருக்கிறது. எனக்கு தாகமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணுன்னா ஐ ஆம் thirsty. ஐ ஆம் thirsty அப்படின்னு சொல்லணுங்க. எனக்கு தாகமாக இருக்கிறது அப்படின்னா ஐ ஆம் thirsty. எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணணும். தாகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு thirsty யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம் thirsty அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரமாக வாருங்கள். சீக்கிரமாக வாருங்கள், சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா கம் ஏர்லி. கம் ஏர்லி அப்படின்னு சொல்லணுங்க. சீக்கிரமாக வாருங்கள் அப்படின்னா கம் ஏர்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போதிலிருந்து. இப்போதிலிருந்து, இப்போ இருந்து அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணுன்னா ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாரை பற்றி. யாரை பற்றி, இதுக்கு இங்கிலீஷில் அபவுட் ஹூம். அபவுட் ஹூம் அப்படின்னு சொல்லணுங்க. யாரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அதை வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லணும் அபவுட் ஹூம் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அட்டகாசம் தொடரட்டும். அட்டகாசம் தொடரட்டும் அப்படின்னா இங்கிலீஷில் கீப் ராக்கிங். கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் இஷ்டம் போல். உன் இஷ்டம் போல், இதுக்கு இங்கிலீஷில் ஆஸ் யூ விஷ். ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லணும். உன் இஷ்டம் போல் இரு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கிலீஷில் ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லணுங்க. அந்த இடத்துல ஆஸ் யூ விஷ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா யாரிடமிருந்து. யாரிடமிருந்து, இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.